ஹலோ பீப்பிள் அண்ட் மைக்கீஸ் எல்லாருக்குமே ஒரு விபக்தி வணக்கங்க. அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கடலை பத்தியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து எங்க இருக்கு? அப்படி இது என்ன இருக்கு? இத பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க? இத பத்தி உண்மையாலுமே ரிசர்ச் போயிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு உலகினிடையே மிகப்பெரிய கடல் அப்படின்னா நம்ம பசிபிக் பெருங்கடல் தான். இந்த பசிபிக் பெருங்கடல்ல மட்டும் இல்லாம இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஆழமான கடல் அப்படின்னு ஒரு கடல் சொல்றாங்க. அதுதான் மரியானா ட்ரென்ச் அப்படின்ற ஒரு பெருங்கடல். இந்த மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் கடல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பசிபிக்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்ற ஒரு ட்ரென்ச் ஆனது எவரெஸ்ட்டை முழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆழமுடைய கடல் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஆழம் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு மனிதனால ப்ராப்பர் புரொடெக்ஷன் இல்லாம போகவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஹெவி பிரஷர் இருக்கும். ஹெவி பிரஷர் இருக்குமா, அங்க போகக்கூட உயிர் கூட இறந்துற அளவுக்கு சாத்திய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்னன்னா ப்ராப்பர் புரொடெக்ஷன் இல்லாம போக முடியாது. அப்படி ஜேம்ஸ் கேமரூன் அப்படின்ற ஒரு பெர்சன் வந்து பார்த்தோம்னாக்கா, 3 பெர்சனா அங்க வந்து உள்ள என்டர் ஆயிருக்காரு. அப்படி என்டர் ஆன உடனே ப்ராப்பர் புரொடெக்ஷனோட என்டர் ஆகுறாரு. அங்க என்டர் ஆன உடனே நெறைய அதாவது அங்கெல்லாம் ரொம்ப டார்க்காவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்குள்ளாரனா, அங்க சூரிய ஒளியே இருக்காது. அதாவது சன்லைட்டே இருக்காது. அந்த சன்லைட் இல்லாத இடத்துல அவரு சர்வை பண்ணிட்டுருக்காரு. ப்ராப்பர் புரொடெக்ஷனோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க கிட்டத்தட்ட உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லங்க. ஏன்னா சன்லைட் இல்லாத இடத்துல ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்ல. ஆனா அப்படி இருந்த போதிலும், அங்க நெறைய உயிரினங்கள் வாழ்றத பார்த்துருக்காரு. இத பார்த்த உடனே அங்க பார்த்துட்டு வந்து வெளிய எல்லாத்துக்கும் கன்வே பண்றாரு. எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஷாக் என்னன்னா, அங்க சன்லைட் இல்லாத இடத்துல எப்படி உயிரினங்கள் வாழுது அப்படின்றது. இது வந்து மரியனா ட்ரென்ச்சோட ஒன் ஆஃப் த ஒரு திங்குங்க. இது வந்து பரவலா பேசப்பட்டு வந்திருக்கு. இந்த ட்ரென்ச் அப்படின்றது கிட்டத்தட்ட நாம ஒரு ஓவர்வியூக்கு வருவோம். நாம கிட்டத்தட்ட கடல்ல கிட்டத்தட்ட 80% வந்து நாம இன்னும் ஆய்வு செய்யப்படல. அங்க என்ன இருக்கு? அங்க என்ன எப்படிப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது. என்னன்னா, நாம நிலாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டத விட, கடல பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மியான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா, அப்படி ஒரு கடல் தான் நம்ம மரியானா ட்ரென்ச் அப்படின்ற ஒரு கடல். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகினுடைய மிகப்பெரிய கடல் தடத்த கண்டுபிடிக்கிறது தான் அந்த சீபேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிற பொழுது கடலினுடைய வெறும் 6% மட்டும் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அதோடைய டேட்டா அதுதான். அப்படி இருக்கபோது 26% வந்து இன்னைக்கு வரைக்கும் வரைபடமிட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 26% நாங்க வந்து மேப் பண்ணிட்டோம். கூகுள் மேப் மாரி இங்க வந்து ஒரு மேப்பிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்க சொல்லலாம். இந்த மேப்பிங் பண்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, அதாவது கடல் டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும். சுனாமி வரத முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். நிலநடுக்கம் வரத முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். கடல் வள மேம்பாட்ட நாம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு 70 கூட்டமைப்புகள், 70 குரூப்ஸ் ஒண்ணா ஆர்கனைஸ் ஆயி இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஓஷன்சிட்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியாத உயிரினங்கள எப்படி பாதுகாக்கிறது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்குலரா, அதாவது கடல்ல கிட்டத்தட்ட 20,00,000 உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், அத நம்ம கிட்டத்தட்ட 10-20% மட்டும் தான் கவர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 800 பிளஸ் சயின்டிஸ்ட்டும், 400 பிளஸ் ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட உயிரினங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட கடல்ல அவ்ளோ உயிரினங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சோம்னா, புதிய வகை சுறாக்கள கண்டுபிடிக்கிறோம்னா மீன்கள், பாம்பு கோரல்ஸு, அதாவது பிரிட்டில் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய புது உயிரினங்கள கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் லைஃப் டீப்பர் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய அதாவது அந்த சுரங்கத்த தோண்டி, அந்த கர்வ்கள தோண்டி, அங்க இருக்கக்கூடிய கோல்டு, சில்வரு, கோபல்ட், ஸ்டீலு, செம்பு அப்படின்ற போன்ற பல கனிமங்கள அதாவது மெட்டல்ஸ எடுக்கிறதா அவங்களுடைய பிரதான வேலை இது. அப்படி எடுக்கிறது மூலியமா இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் வேர்ல்டுக்கு கிட்டத்தட்ட அதெல்லாம் வரும்போது செலவினங்கள குறிக்கிற விஷயமா இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படும். உயிரினுடைய பன்முகத்தன்மையுடைய குறையலாம். அதாவது உயிரினுடைய வாழ்வமைப்பு தன்மை குறையலாம். அதாவது சமநிலை வந்து குறையும். இப்படிப்பட்ட ஒரு இந்த கூட்டமைப்புகள்லாம் இந்த மரியானா ட்ரென்ச் சுத்தி வந்து நெறைய ரிசர்ச்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மரியானா ட்ரென்ச் மட்டும் இல்லாம, கடல மட்டுமே பிரதானமா கொண்டு இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஹைட்ரோ தெர்மல் வென்ட் அப்படின்னு சொல்ட்டு
சில பகுதிகள்ல இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட் இருக்கு. இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட் அப்டின்னா என்னன்னா, அதாவது நீரூற்று அதாவது ஃபால்ஸ் மாரி நாம சொல்லுவோம். அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட் அப்டின்றது கிட்டத்தட்ட ஒரு சூடான நீர் வந்து பார்த்தோம்னாக்க, அந்த ஃபால்ஸ்ல வந்து ரொம்ப இதாயிட்டு இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தோம்னாக்க உயிரினங்கள் வாழ்வதற்கு சான்ஸே இல்ல அப்டின்ற மாரி ஒரு ஆய்வுகள் இருக்கு. ஆனா, அதிலிருந்து இது சற்று மாறுபட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட அங்க நெறைய நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இப்போ பூமியில சன்லைட் இல்லாம வாழ முடியாது. அது போல ரொம்ப லைட் அதாவது வெளிச்சம் அதாவது சூரிய ஒளி இருந்தா வாழப்படுது. அப்படின்ற பட்சத்தில அங்க மட்டும் எப்படி வாழுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அங்க வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்புகள கொண்டு அந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, ஒரு அதிகப்படியான வெப்பம் இருந்தாலே அங்க உயிரினங்கள் வாழ முடியாதுன்றது நம்ம சயின்டிஸ்ட்டோட ஒரு கணிப்பு. ஸோ, அதுக்கப்புறம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த ஓஷன அதாவது 2017ல கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண இது, கிட்டத்தட்ட இந்த ஓஷன் டிகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் பண்றாங்க. அதாவது 2021லேருந்து 2030 வரைக்கும் இந்த கடல வந்து டிகோட் பண்றதுக்கு ஓஷன் டிகோட் அப்படின்ற ஒரு பெயர வைக்கிறாங்க. ஸோ, அதோடைய நோக்கம் என்னன்னா, கடல ஃபுல்லா வந்து பார்த்தோம்னாக்கா பாதுகாக்கிறது, அறிவியல் ஆய்வுகள அதாவது சயின்ஸ் ரிசர்ச்ச வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துது. கடல் வளங்கள நிலையான முறையில வந்து பார்த்தோம்னாக்கா பயன்படுத்துறது. எதிர்காலத்தில கடல வந்து ரொம்ப பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய வொர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் முடிவுல நாம என்ன சொல்றோம்னா, நம்ம வாழக்கூடிய பூமியில நெறைய விஷயங்கள் இன்னும் ஆய்வு செய்யப்படருக்கு. நாம நிலாவுல அங்க அப்படி இருக்கு, மார்ஸ்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதோட, நாம இன்னும் ஆய்வு செய்யப்படக்கூடாத, அதாவது ஆய்வு செய்யப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா கடல் தான். ஸோ அங்க யாருமே பெரிய அளவுக்கு இது பண்றதில்ல. அதனால இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து அந்த கடல் மேம்படுத்துறத பிரதானமா கொண்டு இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கடல் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் நீங்க மார்ஸ், மூன மட்டும் நீங்க டார்கெட் பண்ணாம, நீங்க கடலையும் மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிகள பாருங்க. ஏன்னா, அது மனிதவள மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவாக்குறேன். தேங்க் யூ.